இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். இன்பமும் துன்பமும் சமநிலையா நீ எடுக்கக்கூடிய அளவுக்கு நீ உனக்குள்ள நீ சக்தி குறைஞ்சதால இந்த பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை பெருசா இருக்கண்டு நீ அதை தூக்கி வச்சிருக்க. பிரச்சனையை தூக்கி வச்சு என்ன செய்யற, அதுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து வச்சிருக்கத்தால அது ஒன்றை விடுதில்லை. உனக்குள்ளே நீ வச்சிருக்க. அவரை பெருசாக சோபா செட் எல்லாம் போட்டு பிறகு எல்லாம் போட்டு வச்சிருக்க. நாங்கள் எல்லாம் போட்டு அவரை நல்லா வச்சிருக்க. அதனால் அவரை பார்த்து ஒரு நாளும் காலை 7 மணி அவரை பார்க்குற பிரச்சனை இப்போ நித்திரோண்டா வராது. கூட்ட பிரச்சனை தான் நிறுத்துறோம். விடியம் பாருங்கள் நித்திரோண்டு எழும்புறோன்னே பிரச்சனை நல்லா இருக்கா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். பிறகு எழுப்பா இன்றைக்கு ஃபுல்லாக அவரோட நல்ல வந்து கூட்டி கொண்டிருக்கார். அவரை சரி நித்திரோண்டை மட்டும்தான் அவரை மறக்கிறோம். குளிச்ச உடனே போய்க்கிறோம். நித்திரோட கேட்டு அவரே என்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் என்றவன் பிரச்சனை தான்றே. நம்ம எப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே வாராக்கள் நீங்கள் கடவுள் என்றில்ல பிரச்சனை அடிக்குறா அப்படி தான்றே. படுக்கக்குள்ளே யோசிச்சு பாருங்க. நான் அன்றைக்கு சொல்கிறது அதனால தான் நமக்கு பிரச்சனை போகலன்னு அவருக்கு அடிமையாக இருக்கும். அப்போ அதுலேருந்து வெளியே வரதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள். நீங்கள் இது என்ன இல்லை யோசிச்சு பாருங்கள். இப்போ சித்தர்கள் படுத்தவொடனே பாருங்கள் அவங்களுக்கு எது கூட இருக்கீங்க மனதில் பிரச்சனையா ஏன் சிக்கல் அந்த உலகத்தை ஏன்டா நீங்கள் வந்த போய் தரோன்னு சொல்கிறாங்களா? இந்த பிரச்சனையை எப்படியோ சிக்கலாக்கணும் இல்லாமல் ஆக்கணுன்ட்டு அவங்க என்னையும் உபதேசம் பண்ணுறாங்க. ஒரு வழியை காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்கள். நமக்கு கண்ணை மூடனா என்ன வரும்? நீங்கள் இப்போ கொஞ்சத்தில் அங்கே வெளியில் போன அப்புறம் அந்த அவடத்துக்கு அந்த மதில் கிட்ட போனோடனே பிரச்சனையை பற்றி கதைப்பீங்க. பிரச்சனை இல்லாடி குறை யாருன்னா எங்கேயும் மட்டும் குறை சொல்ல இல்லையா பாருங்க அப்படி சொல்லுவோம். துரியோதனமா யாரும் கூடாதாக்கள் எங்கே எல்லாரும் கூட அப்படின்னு கட்சி கொண்டிருப்பான். எல்லாரும் நல்லவன் சொல்லுவோமா நம்ம இன்னும் வரல. ஏன்னா இந்த பக்கம் வரல. இந்த பக்கம் வந்திருந்தால் இந்த பிரச்சனை சோல்வ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த பக்கம் வந்து பிரச்சனை சோல்வ் பண்ண இன்பமும் துன்பத்தையும் இந்த உலகத்துக்குரிய அதை நம்ம சமநிலையாக பாவிக்கக்கூடியதாக உள்ளுக்குள்ள இருக்காரு. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்க அதை அவரோட நம்ம அடிக்கடி திங்க் பண்ண அவரோட நினைக்காம இருந்தால் நினைச்சா எங்களுக்கு சக்தி வரும். நினைச்சு வாழ்ற ஒரு மனிதன் அப்போ நினைச்சா எங்களுக்கு சக்தி வரும். அப்போ அடிக்கடி என்னையும் காலையும் மாலையும் கொஞ்சம் கூட நினைப்போம். இதான் நவீனாயம் சொன்னால் 5 நேரம் நினைச்சா நீங்கள் இது ரெண்டும் தாக்காது. இது ரெண்டும் விரிக்கக்குள்ள நான் அவதாரம் பண்ணேன். இப்போ நீங்கள் 5 நேரம் பண்ணுறதால இது இல்லை. உடனே பாலைவனத்தில் எண்ணெய் வந்து இப்போ நீங்கள் பணக்காரனாக இருக்கான். இந்த பணம் எல்லாம் பெறக்கூடிய நாட்டில் இருக்க கடவுளை கும்பிடாதால இங்கே வருவார். அப்போ ஒரு நாளைக்கு வேலை செய்ய நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்களா அப்படின்னு சொன்னோம். யோசிச்சு பாருங்க.